ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கிச்சன்லையும் நம்ம பாத்ரூம்லையும் யூஸ் பண்ணுற ஒன்று வந்து மெட்டலு, ஒன்று வந்து பிளாஸ்டிக், ரெண்டையும் எப்படி நம்ம கிளட்டி க்ளீன் பண்ணிட்டு திரும்ப ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா கிச்சனில் உள்ளதான் ரொம்ப அழுக்காக இருக்கும், எண்ணெய் பிசுக்கு அது இதெல்லாம் போட்டு கழுவுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணுறீங்களா, அதாக இருந்தால் கொஞ்சம் சிம்பிளாகவே நம்ம பண்ணிடலாம். சரி, இப்போ வந்து இதுதான் நம்ம பாத்ரூம் ஃபேனு. பாத்ரூம் ஃபேன் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மெட்டலில் இரும்பில் உள்ளதான். சரி, இது ரெண்டையுமே நம்ம கிளட்டி க்ளீன் பண்ணிட்டு ரெண்டையுமே திரும்ப உங்களுக்கு ஃபிட் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் வந்து முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸை வந்து நம்ம கழட்டுறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கரண்ட் போணுச்சுன்னா சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒயரை வந்து கட் பண்ணிட்டு அதில் கொடுத்துருக்க அந்த போல்டெல்லாம் நீங்கள் கழட்டி எடுத்துருங்க. இப்போ நம்ம போல்டு எல்லாத்தையும் கழட்டியாச்சு. இப்போ கீழே நம்ம இறக்கிடுவோம். மேலே வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். மேலே வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பண்ண முடியாது, இதே பேக் சைடில் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்டில் தான் அவ்வளோ அழுக்கு இருக்கும். அந்த ஃபேனுடைய அந்த ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தான் அவ்வளோ அழுக்கு படிஞ்சு போயிருக்கும். அவ்வளோ வந்து எண்ணெய் பிசுக்கு தான். இதை நம்ம கிளட்டி எடுத்து க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணலாம். அதனால் கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த ஃபேனுக்கு வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கவோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒருக்கவோ கிளட்டி நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. அப்படியே விட்டிங்கன்னா திருப்பிடிச்சி கொட்டி போயிடும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து பேப்பர் நான் வச்சுருக்கேன், நியூஸ் பேப்பர் வச்சுருக்கீங்க. கையில் வந்து க்ளவுஸ் போட்டிருக்கேன், சும்மா அந்த பாலித்தீன் க்ளவுஸ் தான். இது இருந்தால் போட்டுக்கங்க, ஏன்னா இந்த பிசு கொட்டாமல் இருக்கிறதுக்காக நான் போட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரை வச்சு நீங்கள் கழட்டினதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க. நியூஸ் பேப்பரை வச்சு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 50% அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சோப்பு இல்லை வேறு ஒரு இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் பண்ண போகிறது க்ளீன் பண்ணுறதுக்கு அதில் அப்ளை பண்ண போகிறது மண்ணெண்ணெய் தான். இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு எடுக்கணும் அப்படின்னா மண்ணெண்ணெய், அப்படி இல்லைனா டீசலு, அப்படி இல்லைனா தின்னர், கடையிலலாம் பெயிண்ட் கடையில் வச்சுப்பாங்களா தின்னர், இந்த 3 இதையும் வச்சு நீங்கள் இந்த எண்ணெய் பிசுக்கு பிடிச்சிருக்க இந்த இதை வந்து நீங்கள் ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம். அப்படி இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் அந்த பாத்திரம் திறக்கிறது வச்சிங்களே அந்த சோப்போ இல்லை அந்த லிக்விடோ வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். நான் இப்போ வந்து எல்லா இதுலேயும் வந்து இதில் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துடுறேன். பாருங்கள், அந்த ரெக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக பிடிச்சி போயிருக்கும், அதெல்லாம் வராது. அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒன்றொன்றையாக மற்ற இதை நான் இந்த 3 ஐட்டத்தில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு இது நீங்கள் அதை தொடச்சி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். சரி, இப்போ நான் வந்து பேப்பர் வச்சு எல்லாத்தையும் ஒரு இது பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபேனுடைய மூடி இருக்குல்ல, இதை கழட்டணும். 4 பக்கம் வந்து போல்டு போட்டிருக்காங்க, அதை நம்ம 4ஐயும் கழட்டி அதை மட்டும் தனியாக எடுத்துருவோம். அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் நான் கழட்டிட்டேன். வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த ஃபேன் மூடியை வச்சுட்டு இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி நான் வந்து இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நியூஸ் பேப்பர் வச்சு இன்னொரு துடைச்சிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து மண்ணெண்ணெய் கெரோசின் இருக்குல்ல, அதை தான் நான் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ண போகிறேன். இதான் நான் அப்ளை பண்ணுறேன், கெரோசின் தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம திரும்ப துடைக்கும் போது ஈஸியாக துடைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். நாள் பட அப்படியே விட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் துரு பிடிச்சி அப்படியே பெயின்லாம் தனியாக வந்துடும். இப்போ நம்ம ஃப்ரண்டில் பண்ணிட்டோம், அந்த மாதிரி பேக்லேயும் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப தூக்கி ஊற்றிடாதீங்க. ஸ்பாஞ்சோ இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, பாத்திரம் இருக்கிறது, அதுலேயும் நீங்கள் தொட்டு தேங்க. ஏன்னா பக்கத்தில் மேலே மோட்ரு இருக்குது, மோட்ரு உள்ளே போயிடக்கூடாது. அப்படி போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கலாம். நான் எனக்கு விரல் படாமல் கை உள்ளே போகாத இடத்துக்கு நான் வந்து ப்ரெஷ்ஷில் எடுத்து அங்கங்கே நான் அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம இதுக்கு எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டோம். இதை நம்ம தனியாக வச்சுட்டு அப்புறம் அந்த ஃபேன் மூடி இருக்குல்ல, அதையும் எடுத்து நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணி வைப்போம். பாருங்க, ஃபேன் மூடிலாம் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. இப்போ இதுக்கும் நான் அங்கங்கே மண்ணெண்ணெயை தடவி வச்சிடுறேன். ஓகே, இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் வந்து இதை வந்து இப்போ துடைக்க போகிறேன். அதே ஸ்க்ரப்பரை வச்சு நான் இந்த ஃபேனில் தான் ரொம்ப இதாக இருக்குது, துடைக்கிறேன். பாருங்கள், ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகுது. இதே மாதிரி ஃபேனை ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே நீங்கள் துடைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். தண்ணி விட்டு நீங்கள் அலச வேணாம். பேப்பர் வச்சு இன்னொரு அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து துணி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்டில் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு, பேக்கில் பாக்கி இருக்குது. சொன்னல இந்த மாதிரி ஏதாவது பழைய காட்டன் துணி இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே துடைச்சி எடுத்திங்கன்னா மீதி இருக்குல்ல அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே அந்த துணியோடு வந்துடும். ஓரளவு ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேக்லேயும் துடைக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி எல்லா இடத்தையும் நீங்கள் துடைச்சி எடுத்துக்குங்க. ஓரளவு நமக்கு நார்மலாக ஃபுல்லாகவே நம்ம பண்ணிட்டோம். சரி, இப்போ நம்ம பாக்கி இருக்க அந்த ஃபேன் மூடி இருக்குல்ல, அதையும் நம்ம துடைச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், இதில் அவ்வளோ அழுக்கு இருக்குது. இதை தான் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சின்ன சின்ன கம்பியாக இருக்கனால நம்ம வந்து ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கங்க. பாருங்கள், நீங்கள் பேப்பரில் அவ்வளோ அழுக்கு கொட்டி கிடக்கு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நார்மலாக பேப்பர் இல்லாமல் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அது ஃபுல்லாக நம்மளுடைய தரையிலே ஒட்டிக்கிறேன், கழுவுறது கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு நம்ம தேய்ச்சாச்சு. அதே மாதிரி இப்போ துணியை வச்சு துடைச்சி எடுத்திங்கன்னா மீதி இருக்கிறது நமக்கு துணியோடு வந்துடும். இதில் பிளாஸ்டிக் கப்பு போட்டிருக்காங்களே, இது உள்ளே வந்து ரொம்ப அழுக்கு இருக்குது. அதனால் வந்து அதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கழட்டிட்டிங்க அப்படின்னா அது மேலே கொடுத்துங்க அந்த கப்பு வந்துடும். அதை கழட்டி எடுத்துகிட்டு அது உள்ளதையும் நம்ம வந்து இதையும் வந்து நல்லா கழட்டி அந்த க்ளீன் பண்ணிக்குவோம். பாருங்கள், இதில் எவ்வளோ அழுக்கு படிச்சு இருக்குது. இது அப்படியே மண்ணெண்ணெய் தொட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிங்கன்னா அப்படியே வந்துடும். இந்த கம்பிலையும் இருக்க அழுக்கு அதையும் நம்ம எடுத்துடலாம். ஓகே, நல்லாவே வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம எப்படி கழட்டினோமோ அதே மாதிரி மாட்டிடுவோம். அவ்வளோதான். நம்ம இப்போ கிச்சன் ஃபேனை வந்து நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். இந்த ஃபேன் மூடியை நம்ம அதில் வந்து ஃபிட் பண்ணிடுவோம். ஸ்க்ரூ எப்படி கழட்டினீங்களோ அதே மாதிரி கழட்டி நல்லாவே டைட் பண்ணிடுங்க. முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து கிச்சனில் இதை ஃபிட் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்க புதுசு மாதிரியே இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த நார்மலாக கிச்சனில் யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து கழுவுனா தான் அது உருப்படியாக வேலை செய்யும். இல்லாட்டி கொஞ்சம் நாள் பட அப்படியே ஸ்டக் ஆகி போய் வீணாக போயிடும். திரும்ப நம்ம வந்து புதுசாக மாற்றுற மாதிரி இருக்கும். சரி, நம்ம ஏற்கனவே கழட்டின இடத்துலேயே ஃபிட் பண்ணிட்டோம். ஒயர் கனெக்ஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொடுத்துங்க. ஒரு தடவை சுவிட்ச் ஆஃபில் இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மெயின் ஆஃப் பண்ணிங்க 2ஓட கனெக்ஷனை கொடுத்துட்டு ஆன் பண்ணி பாருங்கள். உடனே நீங்கள் ஆன் பண்ணுறத விட எல்லாத்தையும் கழட்டி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் வச்சுருந்தா கூட நீங்கள் எதுவும் உள்ளே இறங்கி இருந்துச்சுன்னா அது காஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, பக்காவாக வேலை செய்யுது. அவ்வளோதான். இப்போ கிச்சன் ஃபேனோடைய வேலை முடிஞ்சிச்சு. நல்லாயிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்ரூம் ஃபேன், அது வந்து பிளாஸ்டிக், அதை வந்து நம்ம எப்படி கலட்டி க்ளீன் பண்ணி திரும்ப மாட்டுறதுன்னு பார்த்துருவோம். இதுதான் அந்த ஃபேனு. மேலே அந்த மூடி இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கீழ்ப்பக்கமோ இல்லை மேல் பக்கமோ கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்துடும். இருக்குது. இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்னால நமக்கு வந்து ஒன்லி டஸ்ட்டு தான் பிடிச்சி போயிருக்கும், ஒட்டடை அந்த மாதிரி இருக்கும். இதில் எண்ணெய் பிசுக்கு இருக்காது. அதனால் இதுக்கு வந்து கூடுதல் வேலை தேவைப்படாது. நம்ம தண்ணி விட்டு இது வந்து கழுவி எடுத்துடலாம். ஃபேனை கழட்டும் போது அந்த மூடி இருக்குல்ல, அது மேலே கிதிரி எடுத்திங்கன்னா அந்த மூடியும் இந்த ஃபேனு ரெக்கையும் வந்துடும். அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, அதை கழட்டிங்கன்னா அப்படியே அந்த செட்டோடு உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும். இங்கே ஒரு 4-5 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம கழட்டி எடுத்துருவோம். உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு படிஞ்சு போயிருக்குன்னு. இதெல்லாம் கழட்டுறதுக்கு முன்னாடி சுவிட்ச் ஆனில் இருந்தால் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ளக்கு மாட்டி இருந்துச்சுன்னா கழட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், தனியாக வந்துடும். இது வந்து டைரக்ட் ஒயர் கனெக்ஷனால் நான் வந்து இந்த ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை பழைய பைண்ட் ப்ரஷ் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஈஸியாக தொடச்சி எடுத்துக்கலாம். போகாத இடத்துல ஈர துணியை கொண்டு தொடச்சி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு படிஞ்சு போயிருக்குண்டு. இந்த மாதிரி பழைய ப்ரஷ்ஷை வச்சு எல்லா பக்கத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. தண்ணியை விட்டு அலசிடக்கூடாது, ஏன்னா நடுவில் மோட்டர் இருக்கனால தண்ணி விட்டு அலசிடாதீங்க. ஈர துணி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம துடைச்சிக்கலாம். அதை வச்சு துடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பாதி அழுக்கு வெளியே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பிடிச்சி போயிருக்குண்டு. அவ்வளோ ஒட்டடையும் அழுக்குமாக இருக்குது. இந்த பாதி அழுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஈர துணி வச்சு தேய்ச்சி நம்ம எடுத்துடலாம். இந்த ஃபேனு
அப்புறம் மேலே வர அந்த கப்பு, இதுக்கு மேலே உள்ள அந்த பாடி, அது எல்லாத்தையுமே ஒரு தடவை இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம சோப்பை வச்சு இது ஈஸியாக கழுவி எடுத்துடலாம். சரி, இப்போ நம்ம வந்து வாஷ் பேஷனில் வச்சு இதை வந்து கழுவி எடுத்துருவோம். தனியாக விட்டு நம்ம சாதா கையில் தேய்ச்சாவே போயிடும். போகாத பட்சத்தில் ஒரு துணி, ஈர துணி வச்சு நல்லா தேய்ச்சி அழுத்தி கொஞ்சம் சோப்பை போட்டு எடுத்திங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு வந்துடும். கையை வச்சு நம்ம தேய்க்க முடியாத இடத்துல நம்ம ஏற்கனவே ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி நீங்கள் ஒரு பழைய ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபேனை வந்து அடிக்கடி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நீண்ட நாளைக்கு உழைக்கும். அடிக்கடி நம்ம வந்து புதுசாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோதான். இதை கொண்டு வெயிலில் காய வச்சுருங்க, இல்லாட்டி ஒரு துணியை வச்சு துடைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக தண்ணி விட்டுறாமல் ஈர துணியை நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு அதோடய கேப்பில் எங்கெல்லாம் அழுக்கு ஒட்டியிருக்கோ அந்த துணியை வச்சே நீங்கள் வந்து துடைச்சி எடுத்துருங்க. கை போகாத இடத்துல ப்ரெஷ்ஷை கொண்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து நல்லா துடைச்சிட்டு நம்ம எப்படி கலட்டினோமோ அதே மாதிரி அந்த ரெக்கையை நம்ம இதில் வச்சு மாட்டிடுவோம். ரெக்கையை நம்ம இப்போ இதில் ஃபிட் பண்ணிடலாம். நல்லா டைட் பண்ண வேண்டியதில்லை. பிளாஸ்டிக் நல்லா கொஞ்சம் ஓரளவு மெதுவாக டைட் பண்ணாவே போதும், இல்லாட்டி திரும்ப உங்களுக்கு கிளண்டே வந்துடும். அவ்வளோதான். இப்போ கொண்டு போய் நம்ம பாத்ரூமில் ஃபிட் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துருவோம். எப்படி கழட்டமோ அதே மாதிரி நீங்கள் மாட்டிடுங்க. டேப்பு இந்த மாதிரி அடிக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக பார்த்து அடிச்சிக்கங்க. ரெண்டுமே பக்கத்தில் ஜாயிண்ட் ஆகாமல் தனித்தனியாக கொடுத்துனீங்க. டேப் வந்து நல்லா போட்டு விட்டுருங்க, ஏன்னா வந்து பாத்ரூம்னால தண்ணி போடும். ஓகே, இப்போ வந்து கவரை மாட்டி விட்டுற வேண்டியதான். கவரை தூக்கி வச்சு ரெண்டுமே அங்கிட்டே 4 பக்கம் ப்ரெஸ் பண்ணோம்னா அது போய் செட் ஆயிரும், மாட்டிக்கிறோம். அப்படி இல்லாட்டி கையை வச்சு நல்லா கொஞ்சம் மெதுவாக தட்டி விடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.